கண்ணெதிரே தோன்றினாள். ஏய், இது எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி. அந்த ஜோசியக்காரனை கூட்டிட்டு வந்து ருத்ரா கிட்ட போட்டு கொடுக்க வச்சு என் மருமகளுக்கு அடி வாங்கி கொடுத்துட்டல. இப்ப உன் மனசுக்கு திருப்தியா இருக்காமா? ஏ சக்தி, என் பொண்ணையே மாட்டி விட்டு அடி வாங்க வைக்கிறியா? உன்னை என்ன பண்றேன்னு பாருடி. அம்மா, ஜோசியர் போய் சொன்னது அதுக்கு அனிதாம்மா தான் காரணங்கிறதெல்லாம் எனக்கு இங்க வந்துதான் தெரியும். அதுக்கு முன்னாடி தெரியாது. அப்புறம் எப்படி அனிதாம்மாவை மாட்டி விடணுங்கிற நோக்கத்தோட நான் அவரை இங்க கூட்டிட்டு வர முடியும்? நீங்களே சொல்லுங்க. ஓ, நீங்களே சொல்லுங்கன்னு என்கிட்டயே கேக்குறியா? அப்படியே கொவட்டல விட்டேன்னு வச்சுக்கோ. ஏய், என் மருமக அப்படி என்னடி ஆசைப்பட்டுட்டா? அவ சொந்த கம்பெனில அவ பொறுப்புக்கு வரணும்னு ஆசைப்பட்டா. இதுல என்னடி தப்பு இருக்கு? ஏண்டி, உன் அப்ப ரத்னம் தனியா கம்பெனி ஆரம்பிச்சு அதுல எதுவும் உனக்கு போட்டியா பொறுப்புக்கு வரணும்னு சொன்னாலா? சொல்லு. சக்தி, இதெல்லாம் உனக்கு வேண்டாத வேலைமா. இது அவ கம்பெனி. அவ எப்படி வேணாலும் பொறுப்புக்கு வரணும்னு ஆசைப்படுவா. அதுக்கு அவளுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. நீதான் தேவையில்லாம ஜோசியரை கூட்டிட்டு வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திட்ட. சத்தியமா தப்பான நோக்கத்தோட நான் அவரை இங்க கூட்டிட்டு வரல. என்ன நம்புங்க ப்ளீஸ். அட போமா, என்னைய டென்ஷன் ஏத்துறியா? டேய் வாடா போலாம். என் மருமகளையே மாட்டி விட்டுட்டல. உன் கெட்ட புத்திய உன்னை சீரழிச்சு சின்ன பின்னமா ஆக்குதா இல்லையான்னு பாரு. உன் அழக முஞ்சிய காமிச்சிட்டு நிக்காத. போ இங்க இருந்து. அனிதாம்மா, உங்களை ருத்ராமா கிட்ட மாட்டி விடணும்னு நான் ஜோசியரை கூட்டிட்டு வரல. என்ன தயவு செஞ்சு நம்புங்க. எதுவும் பேசாம போயிடு தயவு செஞ்சு. போ. திரும்ப வந்துடாத இந்த பக்கம். இவளை ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இனி என்னால பொறுக்க முடியாது. பண்றேன். நீ என் வயித்துல தான் பிறந்தியான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. என் சொந்த ரத்தமா இருந்தா எந்த புத்தி உனக்கு வந்திருக்காது. என் வம்சத்துக்கே இல்லாத ஒரு புத்தி உனக்கு எப்படி வந்துச்சு? அந்த ஜோசியக்காரனை கூட்டிட்டு வந்து நம்ம பொண்ணை மாட்டி விட்டது அந்த பீடை பிடிச்ச சக்தி தான். அண்ணே, என்னண்ணே என்ன வர சொல்லிட்டு நீங்க ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணு சக்தியை பத்தியா? அவளேதான். என் முழு நேர சிந்தனையும் அவளாதான் இருக்கா. அண்ணே, அன்னைக்கு அவ மட்டும் ஆதிக்கிட்ட இருந்து தப்பிக்கலனா அவளை அழகா பார்சல் பண்ணி பாம்பேல போய் வித்திருப்பானே. நீங்களும் எந்த டென்ஷன் இல்லாம நிம்மதியா இருந்திருப்பீங்க. அன்னைக்கு அவ ஆதிக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுனப்ப கூட எப்படியாவது ஆதியும் அவங்க ஆளுங்களும் துரத்தி பிடிச்சிருப்பாங்க. ஆனா குறுக்க அந்த சிவா பையன் வந்து அவளை கார்ல காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டானே. என்ன ரத்னம் யாரோ புது ஆளு கூட பேசிட்டு இருக்கான்? என்னவா இருக்கும்? அண்ணே, அந்த பையன் உங்க பொண்ணை கார்ல கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் ஏதோ நடந்திருக்குன்னு சொல்றீங்க. ஆனா அது என்னன்னு உங்களுக்கே விடைய தெரியாத மர்மமா இருக்கு. உங்க பொண்ணு சக்தி விஷயத்துல எல்லாமே குழப்பமா தானே இருக்கு. அவளே ஒரு குழப்பத்துக்கு பிறந்தவ தானே. அதான் ருத்ராமா வீட்டுல குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு அவளை ஆதிக்கிட்ட அனுப்பாம நாமளே அவளை போட்டு தள்ளி இருக்கணும். தப்பு பண்ணிட்டோம். அவளை கொன்னு புதைக்கிறத விட ஆதிக்கிட்ட வித்தா உங்களுக்கு பணத்துக்கு பணமும் கிடைக்கும், அவளும் திரும்பி வராம போயிடுவான்னு நினைச்சேன். ஆனா அவ ஆதிக்கிட்ட இருந்தும் தப்பிச்சிட்டானே. என்ன அந்த வேலைக்காரி சக்தியை வித்தேன் தப்பிச்சிட்டான்னு பேசிக்கிறானுங்க? என்ன ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. சங்கர், இனிமே ரெண்டு விதமான சிந்தனைக்கு இடமே இல்லை. ஒரே சிந்தனை தான். அந்த சக்தியை ஈவி இறக்கமே இல்லாம போட்டு தள்ளிடு. அது உடனே நடக்கணும்.
அண்ணே உடனே எப்படி நான் போட்டு தள்ள முடியும்? அவ எங்க போறா எங்க வரா, அது ஆளுங்க இருக்கிற இடமா இல்லையான்னு பிளான் பண்ணி பார்த்து தானே நான் போட்டு தள்ள முடியும். அண்ணே உங்க பொண்ணும் சாகணும், அதே சமயத்துல நானும் மாட்டக்கூடாதுல்ல அண்ணே. நாம பிளான் பண்ணி போட்டு தள்ளலான்னு பார்த்தா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அதான் குருட்டாம்போக்கா அவ கதையை உடனே முடிச்சிருன்னு சொல்றேன். இன்னைக்கு ருத்ராமா அனிதாவை கண்ணா பின்னான்னு திட்டி அடிச்சாங்க. அந்த வீட்டோட இளவரசி அழுதுகிட்டே நின்னத என்னால பார்த்துட்டு தாங்கிக்க முடியல சங்கர். அனிதாமாவுக்கு இவ்வளவு பிரச்சனை வரதுக்கு காரணமே அந்த சக்தி தான். அவ இல்லனா அனிதாமாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால அந்த சக்தி உடனடியா சாவணும். இனிமே அவளை விட்டு வைக்கிறது நல்லதில்ல. என்ன இந்த ரத்னம் பெத்த பொண்ணையே கொல்ல சொல்றான்? நானும் அனிதாவும் சக்தி சாகணும்னு நினைக்கிறதுல ஒரு காரணம் இருக்கு. அவ சிவாவை மயக்கி கல்யாணம் பண்ணிருவாளோங்கிற பயத்துல நாங்க அப்படி நினைக்கிறோம். ஆனா இந்த ரத்னம் ஏன் அப்படி நினைக்கணும்? அதுவும் அனிதாவுக்காக தான் பெத்த பொண்ணையே ஏன் கொல்லணும்னு நினைக்கிறான்? இதுல ஏதோ ஒண்ணு இடிக்குது. என்னவா இருக்கும்? கண்டுபிடிக்கிறேன். இங்கே நின்று பேசிட்டு இருக்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. உடனடியா அந்த சக்தி கதையை முடிச்சாகணும். வா போலாம். சரிண்ணே. சக்தி, அனிதா விஷயத்துல இன்னைக்கு நடந்துகிட்டது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏற்கனவே கம்பெனியில ஒரு எம்ப்ளாய்க்கு ஆக்சிடென்ட் ஆகி அந்த விஷயத்திலேயே அவ சரியா நடந்துக்கலன்னு அத்தை அவ மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. இந்த நேரத்துல போய் ஜோசியரை கூட்டிட்டு வந்து மறுபடியும் அவளை அத்தை கிட்ட மாட்டி விட்டியே. எல்லாரும் முன்னாடியும் அடி வாங்கி திட்டு வாங்கினப்ப அவளுக்கு எவ்வளவு பெரிய இன்சல்ட்டாவும் அவமானமாவும் இருந்திருக்கும். நாம ஒருத்தர் ஒரு விஷயத்துல மாட்டி விடுறதுக்கு முன்னாடி நாம அவங்களோட இடத்துலயும் இருந்து கொஞ்சம் யோசிக்கணும். அனிதாமாவை அப்படியெல்லாம் மாட்டி விடணும்னு நான் நினைக்கல சார். அப்படி நினைக்காம தான் ஜோசியரை வீடு கூட்டிட்டு வந்தியா? அனிதா பண்ணது தப்புன்னாலும் இப்ப ருத்ரா அத்தையோட எல்லா பொறுப்பையும் அவ தான் பாத்துக்கிட்டு இருக்கா. அத்தை எப்படியோ அப்படிதான் இப்ப அவளும். அவ்வளவு பெரிய இடத்துல இருக்கா, அதுக்காவது அவளுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. அப்படி இல்லைன்னா அந்த ஜோசியர் விஷயத்த நீ ஏன் கவனத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்கணும். அப்படி பண்ணியிருந்தா நான் அனிதாவை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு கண்டிச்சிருப்பேன். ஆனா நீ அவளை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்ட. எனக்கு என்னமோ நீ பண்ணதுதான் தப்புன்னு தோணுது. இப்பெல்லாம் நீ எந்த விஷயத்தையும் என்கிட்ட வந்து சொல்றதே இல்லை. நேரா அத்தை கிட்ட தான். இந்த மாதிரி சக்தி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். சத்தியமா அந்த ஜோசியர் என்ன விஷயமா வந்திருக்காருன்னு எனக்கு முன்னாடியே தெரியாது சார். இந்துமதி அம்மா தான் என்ன நம்ப மாட்டேங்கிறாங்கன்னா நீங்களும் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்களே. இந்தடா சக்தி. சக்தி, டீ குடிக்கிறீங்களா? அது ஒண்ணுதான் குறைச்சல் எனக்கு. இப்ப போய் விஷம் இருந்தா கொண்டு வந்து கொடு. குடிச்சிட்டு சாவறேன். ஏங்க இப்படி சொல்றீங்க? என்னாச்சு? அதான் எல்லாத்தையும் இவ ரணகலப்படுத்திட்டு வந்திருக்காளே. நம்ம சக்தி அப்படி என்னங்க பண்ணா? ருத்ராமா கிட்ட அனிதாமாவை மாட்டி கொடுத்துட்டு அடி வாங்க வச்சுட்டு இங்க உட்காந்து சொரிச டீ குடிச்சிட்டு இருக்கா. அவங்க குடும்பத்துல 1008 பிரச்சனை வரும். அதுல தலையிடுறதுக்கு இவ யாரு? ருத்ராமா அனிதாமாவை அடிச்சதும் என் ரத்தம் எல்லாம் கொதிச்சிருச்சு தெரியுமா? வர்ற ஆத்திரத்துக்கு இவ்வளவு அப்படியே என்னடா என் தங்கச்சி மேல கைய வச்சீங்க, அவ்வளவுதான். என்ன பண்ணுவ மாமா? அந்த வீட்டுல போய் தேவையில்லாத வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா. இவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அறிவு கட்டவன். இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? அருண், நீ அவர்கிட்ட பேசிட்டு இருக்காத, அமைதியாரா.
சக்தி என்னாச்சு? அப்பா எதுக்கு உன் மேல இவ்வளவு கோவப்படுறாரு? ஒரு நாள் ருத்ராம்மா வீட்டுக்கு ஒரு சோழி ஜோசியர் வந்தாருமா. கம்பெனி நிர்வாக பொறுப்பு எல்லாத்துல இருந்தும் விலகியே இருக்கணும். மொத்த பொறுப்பையும் நீ தான் பாத்துட்டு இருக்க. அதுக்கு நீ தகுதியா இருப்பங்கிற நம்பிக்கையில தான் உன்கிட்ட நான் பொறுப்பை ஒப்படைக்கிறேன். என்ன மன்னிச்சிருக்கமா. அனிதா அம்மாவை பத்தி ருத்ராம்மா கிட்ட ஜோசியர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே எல்லா விஷயமும் தெரியும். ஏய், சும்மா கதையெல்லாம் பேசிட்டு இருக்காத. அனிதா அம்மாவை ருத்ராமா கிட்ட மாட்டி விடணுங்கிறதுக்காக தானே போன ஜோசியரை நீ போய் கூட்டிட்டு வந்திருக்க. இல்லப்பா, அவங்க தான் நம்ப மாட்டேங்கிறாங்கன்னா நீங்களும் நம்ப மாட்டேங்கிறீங்க. ஏய், சீ, வாய மூடு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. மாமா, ஜோசியரை போய் சொல்ல வச்சு ருத்ரா அத்தை கிட்ட இருந்து சேர்மன் பொறுப்பை அனிதா ஏமாத்தி வாங்கினது ரொம்ப தப்பு. அது தப்புன்றதை விட அவங்க பண்ணது துரோகம். ருத்ரா அத்தைக்கு உண்மை தெரியறப்போ அனிதாவை அடிச்சிருக்காங்க. இதுல என்ன மாமா தப்பு இருக்கு? இதுக்காக நீங்க ஏன் மாமா சக்தியை திட்டுறீங்க? என்னம்மா நீ புரியாம பேசிட்டு இருக்க? அனிதா என்ன வெளியில யாரையோ போய் ஏமாத்துனாங்க? அவங்களுக்கு திறமை இருக்கு. அத நிரூபிக்கிறதுக்காக ருத்ராமா கிட்டயே சின்னதா பொய்ய சொல்லி அந்த பதவிக்கு வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தாங்கன்னா அதே பதவியில தன்னுடைய திறமையை நிரூபிச்சு பெரிய லெவல்ல வந்திருப்பாங்க. அத பொறுக்க முடியாம இவ போய் அவங்கள போட்டு கொடுத்துட்டா. ருத்ராமா அனிதாமாவை கணத்துல அரைஞ்சதும் அவங்க கணத்தை புடிச்சிட்டு அழுதப்போ என்னால தாங்கிக்கவே முடியல தெரியுமா? அவங்க பொறுப்புக்கு வந்தது தாங்க முடியாம தான் இவ போட்டு கொடுத்து அடி வாங்க வச்சிருக்கா. நீங்க என்ன கடைசி வரைக்கும் நம்ப மாட்டீங்களாப்பா? இப்படி திட்டிக்கிட்டே தான் இருப்பீங்களா? இவருதான் உன்னை மகளாவே மதிக்கலையே சக்தி. அப்புறம் எப்படி நீ சொல்றத நம்புவாரு? இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சக்தி மேல எந்த தப்புமே கிடையாது. உங்க முதலாளி ருத்ராமாவையே அந்த அனிதா ஏமாத்திருக்காங்க. அப்படிப்பட்ட பொண்ணை நியாயப்படுத்துறதுக்கு ஏன் தங்கச்சியை திட்டுவீங்களா நீங்க? பெத்த பொண்ணை விட முதலாளி அம்மா பொண்ணு தான் முக்கியம். பேசாம அந்த வீட்லயே நீங்க போய் செட்டில் ஆயிட வேண்டியதானே? இங்க இருந்துகிட்டு அந்த அனிதாவோட புராணத்தை பாடிக்கிட்டு என் தங்கச்சியை மட்டும் இன்னொரு வாட்டி திட்டுனீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். பாத்தியாடி உன் பையனை? பெரிய சண்டியர் மாதிரி பேசிட்டு போறான். ருத்ராமா வீட்டு சோத்தை தான் தின்னுகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விசுவாசம் அவனுக்கும் இல்ல, இவளுக்கும் இல்ல. இவ வீட்டுக்குள்ளேயே இருந்து கலகம் பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு அவன் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, ருத்ராமாவுக்கு யாராவது துரோகம் பண்ணா அவங்க உருப்படவே மாட்டாங்க. சொல்லி புரியவை.